சக்தியுடைய 9 வடிவங்கள்னு சொல்றோம். இதனோட பயன் என்ன? நாம சிவனும் சக்தியும் ஒன்று, இருவரும் ஒரே ஸ்வரூபம் தான்னு சொல்றோம். அப்படின்னா இந்த 9 தனித்தனியான ஸ்வரூபங்கள் எதை காட்டுது? 9ன்னு சொன்னா அதன் பொருள் அனைத்துமாக. சிவனுடைய சக்தி எத்தனை கணக்கில் அடங்காத ரூபங்கள்ல வெளிப்பட முடியுமோ அத்தனை ரூபங்கள்ல வெளிப்படுவா. அம்மன் துர்க்கை, கருணை வடிவான காமாட்சி, பராசக்தி மீனாட்சி, விசாலாட்சி, பகவதி அசுரர்களை வதம் செய்யும் மகிஷாசுர மர்தினி. எல்லாமே அவதான். உருவாக்குறவளும் அவதான், சம்ஹாரம் பண்றவளும் அவதான். இப்படி பலவிதமான சிவனுடைய செயல்கள், அதாவது சத்தியத்துடைய செயல்கள் எல்லாமே சக்தியின் மூலமா தான் செய்யப்படுது. நீங்க எந்த செயலை செய்தாலும் அந்த செயல்களுக்கு ஆதாரமா சிவன் இருக்கிற வரைக்கும் அந்த செயல்கள் எல்லாமே நல்லதா இருக்கும், சரியானதா இருக்கும். நவராத்திரி நமக்கு சொல்றது இதுதான். உங்களுடைய செயல்களுக்கு இந்த உலகம் என்ன நிறம், என்ன பெயர், என்ன உருவம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பராசக்தியே காமாட்சியா உங்க முன்னாடி வந்தா அன்பான அன்னையா உங்களுக்கு தெரிவா. அவளே மகாகாளியா உங்க முன்னாடி வந்து நின்னா பயந்து நடுங்குவீங்க. நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். அதாவது உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சொல், உங்களுடைய செயல், அப்புறம் உங்க முழு வாழ்க்கையுமே சிவத்துவத்திலிருந்து வெளிப்படுதா இல்லையா? நம்ம வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திலையும் எத்தனை விதமான வேறுபாடுகள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அந்த வேறுபாடுகள் அனைத்துமே தேவியின் அம்சம்தான். நவராத்திரி அதோட அடையாளம். இப்படிதான் பார்க்கணும். எந்த அடிப்படையில வாழ்க்கை வாழறீங்க? நவராத்திரியின் செய்தியே இதுதான்.